வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே இன்றைய தினம் இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான முதலாவது ஒரு நாள் போட்டி இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போன்று இலங்கை அணியுடைய 11 வரை பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இன்றைய தினம் முக்கோணத்தொடர் இடம்பெற இருக்கிறது. பாகிஸ்தான், அதே போன்று ஆப்கானிஸ்தான், யுஏஇ ஆகிய இந்த 3 அணிகள் பங்கு கொள்கின்ற யுஏஇ இடம்பெற இருக்கின்ற இந்த முக்கோணத்தொடர் இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருக்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் ஒரு நாள் போட்டியை விட T20 குழாத்தை தான் எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், நம்மவர்கள் யாராவது இந்த குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதாக. ஆனால் நம்மவர்கள் யாருமே இந்த குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டணும் தெரிவிச்சிருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான T20 தொடர் எப்பொழுது வரும் என்பதாக. அதே போல ஒரு நாள் தொடரும் எப்படியாவது இலங்கை அணி விளையாட வேண்டும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மிக முக்கியமான 2 வீரர்கள் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். பவன் ரத்நாயக்க, அதே போல நுவனிந்து பெர்னாண்டோ ஆகியோர் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். எனவே இலங்கை ரசிகர்கள் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான 2 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் வரும் என்பதாக. ஒரு நாள் தொடரை விட இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்தது முழுமையாக T20 தொடர், அதற்குரிய அணி எது, அதற்குரிய ஸ்குவாட் எது என்பதாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த ஒரு நாள் தொடர் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தொடர் ஜிம்பாப்வேயில் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டி ஜிம்பாப்வேயில் இடம்பெற இருக்கின்றது. இலங்கை நேரப்படி சரியாக இந்த போட்டி 1 மணி அளவில் இடம்பெற இருக்கும். இந்த போட்டி பகலிரவு போட்டி அல்ல, வெறும் பகல் போட்டியாக மாத்திரமே இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே இலங்கை குழாம், அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு நாள் குழாத்தை நாங்கள் பொறுத்தவரையிலே பார்த்தோமாக இருந்தால் சரித் அசலங்க, பத்துன் நிசங்க, சதிர சமரவிக்ரம, நிஷான் மதுஸ்க, குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, பவன் ரத்நாயக்க, நுவனிந்து பெர்னாண்டோ, துனித் வெல்லாலகே, மஹேஷ் திக்சன, ஜெஃப்ரி வெண்டசே, மிலான் ரத்நாயக்க, டில்ஷான் மதுசங்க, அதே போன்று துஸ்மந்த சமிர ஆகிய இந்த 16 பேரிலே தான் இன்றைய தினம் விளையாட இருக்கின்றவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பத்துன் நிசங்க, நிஷான் மதுஸ்க விளையாட இருக்கின்றார். அதே போன்று அடுத்தபடியாக குசல் மெண்டிஸ் விளையாட இருக்கின்றார். அதே போன்று கமிந்து மெண்டிஸ் விளையாட இருக்கின்றார். அதே போல ஜனித் லியனகே, அதே போன்று சரித் அசலங்க, குறிப்பாக சகலத்துறை வீரராக துனித் வெல்லாலகே விளையாட இருக்கின்றார். அதே போல சுழல் பந்து வீச்சாளராக மஹேஷ் திக்சன் அணிக்குள் விளையாட இருக்கின்றார். அதே போன்று ஜெஃப்ரி வெண்டசேக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டது, ஏன் துனித் வெல்லாலகே அணிக்குள் இருக்கின்றமை காரணமாக. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வேகப்பந்து வீச்சாளர்களை பார்க்கும் பொழுது டில்ஷான் மதுசங்கவும் அசித் பெர்னாண்டோவும் இந்த குழாத்துக்குள்ளே இருப்பார்கள். இவர்கள் தான் என்னுடைய 11வராக இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய 11 நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் 3 அணிகள் பங்கு கொள்கின்ற, அதாவது ஏசியா கிண்ண போட்டியினுடைய எடுத்து ஒரு சாம்பிள் போட்டியாக இடம்பெற இருக்கின்ற, அதாவது ஒரு பயிற்சி போட்டியாக இடம்பெற இருக்கின்ற போட்டி 3 அணிகள் பங்கு பெற்ற யுஏஇ, அதே போன்று ஆப்கானிஸ்தான், அதே போன்று பாகிஸ்தான் ஆகிய 3 அணிகளும் பங்கு பெற்றுகின்ற இந்த தொடர் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. யுஏஇல இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. T20 ஃபார்மேட்டில் இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டி முடிந்த பிற்பாடு ஸ்கோர் விவரங்களோடு நான் வர காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜிம்பாப்வே வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருக்காக வேண்டி இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது இந்த குழாத்தை பொறுத்தவரையில் இந்த குழாத்தில் எம்மவர்கள் யாராவது இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். குறிப்பாக இறுதியாக இலங்கை கிரிக்கெட் சபையினால் நடத்தப்பட்ட T20 தொடரில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய வியாஸ்காந்த் அணிக்குள் உள்வாங்கப்படுவார் என்பதாக பலர் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் வியாஸ்காந்த் அணிக்குள் உள்வாங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக ஹேமந்த் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். முதல்ல நாங்கள், அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற இலங்கை T20 குழாத்தை பொறுத்தவரையில் அணியினுடைய தலைவர் சரித் அசலங்க, பத்துன் நிசங்க, குசல் மெண்டிஸ், குசல் பெரேரா, நுவனிந்து பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், மிலான் ரத்நாயக்க, பிஷான் ஹலம்பெகே, தசுன் சாணக்க, துனித் வெல்லாலகே, சாமிக்க கருணாரத்ன, மஹேஷ் திக்சன, துசான் ஹேமந்த, மத்தீச பத்திரன, நுவான் துசார, துஸ்மந்த சமிர, பெனிடோ பெர்னாண்டோ ஆகியோர் தான் இந்த குழாத்தில் இணைந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 16 பேர் கொண்ட குழாத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மீண்டும் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் நுவனிந்து பெர்னாண்டோ, அதே போன்று காமில் மிசார அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்க்கும் பொழுது துஸ்மந்த சமிரவையும் இந்த குழாத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வேகப்பந்து வீச்சாளர்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவான் துசார, மத்தீச பத்திரன, துஸ்மந்த சமிர, அதே போல பெனிடோ பெர்னாண்டோ ஆகியோர்கள் இருக்கின்றார்கள். சகலுத்திரை வீரராக சாமிக்க கருணாரத்ன, அதே போன்று துசான் ஹேமந்த, அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துனித் வெல்லாலகே, அதே போல தசுன் சாணக்க சகலத்துறை வீரராக இந்த குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். காமில் மிசாரையும் ஒரு சகலத்துறை வீரர், அதே போல நுவனிந்து பெர்னாண்டோ சகலத்துறை வீரர், அதாவது துடுப்பாட்ட வீரராக குசல் பெரேரா, அதே போன்று குசல் மெண்டிஸ், பத்துன் நிசங்க ஆகியோர்கள் இந்த குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதே போல மற்றொரு விளையாட்டு